வெல்கம் டு லதாஸ் குக் புக். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னாக்க, நான் டெய்லி ஒரு சீரியல் பார்ப்பேன். காத்தால காஃபி குடிச்சுட்டு ஒரு சீரியலை ஓடிடியில் பார்த்துருவேன். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா சிறகடிக்க ஆசை. ஆனால் சமீப காலமாக இதில் வர்ற சில சீன்ஸ்லாம் எனக்கு சுத்தமாக பிடிக்கல. மனசுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. என்ன மாதிரி இன்னும் நிறைய பேர் இருப்பாங்க இதை பார்த்து வருத்தப்படுறதுக்கு. இதில் என்னென்ன ரீசெண்டாக என்ன காமிக்கிறாங்கன்னு, அந்த பாட்டிமா கேரக்டர் சச் பவர்ஃபுல் கேரக்டர். அவங்க ரொம்ப நல்லா நடிப்பாங்க. அவங்கள விட்டு இந்த ஃபேமிலி ப்ராப்ளம்ஸ்லாம் அவங்க நிறைய சால்வ் பண்ணி கொடுத்துருக்காங்க. திடீர்னு என்ன கதையில் ட்விஸ்ட் பண்ணணும்னு பார்க்குறாங்களா என்னன்னு தெரில. அந்த அம்மாவுக்கு டிமென்ஷியா அப்படின்னு காமிக்கிறாங்க. சரி, நீங்கள் டிமென்ஷியான்னு ஒன்று சொன்னீங்க. அதுக்கப்புறம் எப்படி இவ்வளோ கேர்லெஸ்ஸாக, எத்தனை பெரிய ஒரு சென்சிட்டிவ் டாபிக் அது என்ன மாதிரி நீங்கள் ஹேண்டில் பண்ணுறீங்க சார்? நான் உங்கள் ப்ரொடக்ஷன் டீமை நான் கேட்குறேன், ஸ்டோரி டெல்லிங் டீமை கேட்குறேன், இப்படியா ஹேண்டில் பண்ணுவீங்க? நீங்கள் போய் முதல்ல டிமென்ஷியா யாரெல்லாம் சஃபர் பண்ணியிருக்காங்க பாருங்கள், அவங்க வீட்டெல்லாம் முதல்ல போய் விசிட் பண்ணிட்டு பாருங்கள். அவங்க கதையாக உங்களுக்கு சொல்லுவாங்க. ஒரு கதை நானே சொல்கிறேன். எங்கள் மாமியார் 100 years வரைக்கும் இருந்தாங்க. 98 அந்த மாதிரி இருக்கிறது, 97 98 அவங்களுக்கு டிமென்ஷியா வந்துடுது. அதுக்கப்புறம் என்னென்னாக்கா அவங்க விதவிதமாக பேசுவாங்க. இதில் மறந்து போய்டுறதா காமிக்கிறேன். அது அல்சைமரோட குவாலிட்டிலையும் அந்த மாதிரி வரும். அதுக்கப்புறம் அவங்கள வச்சுட்டு இவங்க என்னமோ சங்கீத்து பண்ணுறது, மெஹந்தி பண்ணுறது. என்ன சார், என்ன விளையாடுறீங்களா? யாராவது வீட்டில் அந்த மாதிரி உடம்பு சரியில்லாமல் இருந்தால் இப்படி எல்லாரும் ஆர்ப்பாட்டம் பண்ணி டான்ஸ் ஆடுவீங்க? அதுவும் இன்றைக்கி ரொம்பவே மோசமாக இருந்தது, சிந்தாமணியும் விஜயாவும் ஆடுறது. யாரத்தில் சார் இந்த மாதிரிலாம் வீட்டில் இத்தனை உடம்பு சரியில்லாதவங்களை வச்சு டான்ஸாக ஆடுவாங்க? தெரியல, புதுசு புதுசாக என்னமோ ஸ்டோரி பண்ணுறீங்க போல இருக்கு. நீங்கள் பாட்டுக்கு இதை பாருங்க, இந்த டிமென்ஷியாங்கிறத ரொம்ப பக்குவமாக ஹேண்டில் பண்ணணும். இவங்களை குழந்தைய பார்த்துக்கிற மாதிரி பார்த்துக்கணும். ஏன்னா டக்கு டக்குன்னு வெளியில் ஓடி போயிடுவாங்க. கதவை சாத்தி வைக்கணும். நிறைய வீட்டுக்கு யார் வந்தாலும் அவங்கள்ட்ட இல்லாத பொல்லாத கதையெல்லாம் சொல்லுவாங்க. எனக்கு எங்கள் ஆத்துக்காரர் எவ்வளோ மனசு வருத்தப்பட்டார்னு அது எனக்கு தான் தெரியும். அவரை பார்த்து எங்கள் மாமியாருக்கு அடையாளம் தெரியல, எவ்வளோ அழுதார் தெரியுமா? அதனால் நீங்கள் தயவு செஞ்சு இந்த மாதிரி கதைகள்லாம் பண்ணாதீங்க. உங்களுக்கு கோடி புண்ணியம் உண்டோ. நீங்கள் உங்களோட பழைய அந்த இதுலேயே போயிடுங்கன்னு. ரோகிணியும் அவளது பொய்களும், மனோஜும் அவனது திருவிளையாடல்களும் இதையே பண்ணின்னு இருக்கேன்னா நாங்கள் பார்க்குறதுக்கு ரெடியாக இருக்கோம். ஆனால் இந்த மாதிரி சென்சிட்டிவ் டாபிக்லாம் தயவு செஞ்சு ஹேண்டில் பண்ணாதீங்க. இட்ஸ் எ ரிக்வெஸ்ட்.